இந்த விரிவான ஆழ்ந்த அலசலில் 7ஆம் வகுப்பு தமிழ் இலக்கணப் பகுதியான தொழிற்பெயர் பற்றிய தேடலை நாம் மேற்கொள்ளப் போகிறோம். தொழிற்பெயர் என்பதன் நேரடி வரையறை என்ன? இதை மிக எளிமையாக புரிந்து கொள்ளலாம். இப்போ உழவர் செய்யும் தொழில் உழுதல், தையல்காரர் செய்யும் தொழில் தைத்தல். சரி. இந்த வாக்கியங்களை கவனியுங்கள். உழுதல், தைத்தல் ஆகிய வார்த்தைகள் ஒரு செயல் அல்லது வினையின் பெயராக அமைகின்றன. இவ்வாறு ஒரு செயலின் அல்லது வினையின் பெயராக அமைவதுதான் தொழிற்பெயர். ஓ, அதாவது அந்த செயல் நடப்பதை விவரிக்காமல் அந்த செயலுக்கே ஒரு பெயர் வைக்கிறோம், அப்படித்தானே? மிக சரியான புரிதல். பாடப்புத்தகத்தில் படித்தல், ஆடல், நடிப்பு, எழுதுதல், பொறுத்தல் என பல சொற்களை பட்டியலிட்டு இருக்கிறார்கள். இதெல்லாம் தொழிற்பெயர்களுக்கான நேரடி எடுத்துக்காட்டுகள். ஆமாம், இவை அனைத்தும் செயலின் பெயர்கள். ஆனால் இங்கே எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. இந்த தொழிற்பெயர்கள் எந்தெந்த இலக்கண கூறுகளை காட்டாது? இதிலுள்ள விதிமுறை என்ன? இது மிக முக்கியமான கேள்வி. ஒரு தொழிற்பெயர் என்பது எண், இடம், காலம், பால் ஆகிய எந்த இலக்கண கூறுகளையும் காட்டாது. எண், இடம், காலம், பால் இந்த 4யுமா? ஆமாம், இதுதான் அடிப்படை விதி. மேலும் இது படர்க்க இடத்தில் மட்டுமே வரும். இதை ஒரு சாதாரண வினைமுற்றோடு ஒப்பிட்டு பாருங்கள். இப்போது படித்தான் என்ற சொல்லை எடுத்துக்கொள்வோம். சரி, படித்தான். இதை வைத்து படித்தது ஒரு ஆண் என்பதை அறியலாம், அது பால். அவன் ஒருவன்தான், அது எண். அவன் ஏற்கனவே படித்து விட்டான், அது காலம். இதை நம்மால் உறுதியாக சொல்ல முடிகிறது. ஆமாம், தெளிவாக தெரிகிறது. ஆனால் படித்தல் என்ற தொழிற்பெயரை எடுத்துக்கொள்ளுங்கள். படித்தல் என்பது ஒரு கருத்தாக்கம். அது ஆணா பெண்ணா என்றோ, நேற்றா நாளையா என்றோ, ஒருவரா பலரா என்றோ காட்டாது. அதனாலதான் அது எண், இடம், காலம், பால் ஆகிய எதையும் காட்டாது. அது எந்த காலத்திலும் நிகழக்கூடிய ஒரு பொதுவான விஷயம். சரி, படர்க்கை இடத்தில் மட்டுமே வரும் என்று சொன்னீர்களே, இந்த படர்க்கை என்றால் என்ன என்பதை கொஞ்சம் விளக்க முடியுமா? இலக்கணத்தில் 3 இடங்கள் உள்ளன. தன்மை என்பது நான், முன்னிலை என்பது நீ, மற்றும் படர்க்கை என்பது அவன், அவள், அது. ஓ, 3ஆம் நபரை அல்லது பொருளை குறிப்பது. ஆமாம், ஒரு செயலின் பெயர் என்பது உங்களையோ என்னையோ குறிக்காது. அது ஒரு 3ஆம் தரப்பு கருத்தாக்கம், அதாவது அது என்ற தன்மை கொண்டது. அதனாலதான் தொழிற்பெயர் எப்போதும் படர்க்கு இடத்தில் மட்டுமே அமையும். இந்த அடிப்படை விதியை தொடர்ந்து நாம் தொழிற்பெயரின் வகைகளை பற்றி பார்க்கலாம். சரி, இந்த தொழிற்பெயரை எத்தனை வகையாக பிரிக்கலாம்? தொழிற்பெயரை அதன் அமைப்பை பொறுத்தும் 3 வகையாக பிரிக்கலாம். 3 வகைகளா? ஆமாம், அவை விகுதி பெற்ற தொழிற்பெயர், முதநிலை தொழிற்பெயர் மற்றும் முதன்நிலை திரிந்த தொழிற்பெயர். இந்த 3ஐயும் நாம் இப்போது விரிவாக பார்க்கலாம். சரி, முதலில் விகுதி பெற்ற தொழிற்பெயர் என்றால் என்ன என்பதை பார்ப்போம். பாடப்புத்தகத்தில் நடத்தல், உண்ணல், வாழ்வு, வாழ்க்கை ஆகிய பெயர்களை கவனிக்க சொல்லியிருக்கிறார்கள். அந்த சொற்களில் உள்ள விதிய பாருங்க. நட என்பது ஒரு வினைப்பகுதி. அதோடு தல் என்ற தொழிற்பெயர் விகுதி சேரும்போது அது நடத்தல் என மாறுகிறது. ஓ, அப்போ உன் என்ற பகுதியோடு அல் சேர்ந்து உண்ணல் ஆகிறதா? சரியாக பிடித்துவிட்டீர்கள். அதேபோல வாழ் என்ற பகுதியோடு ஊ சேர்ந்து வாழ்வாகவும் கை சேர்ந்து வாழ்க்கையாகவும் மாறுகின்றன. சுருக்கமாக சொன்னால் வினைப்பகுதியுடன் தொழிற்பெயர் விகுதி சேர்ந்து வருவது விகுதி பெற்ற தொழிற்பெயர் எனப்படும். ஆமாம், ஒரு சொல்லின் முடிவில் ஒட்டிக்கொள்ளும் அந்த ஓசைதான் விகுதி. பாடத்தில் பல விகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறன. நாம் அவற்றை தனித்தனியாக படிப்பதை விட அப்படியே மாறி மாறி சொல்லி பார்க்கலாம். தல் என்ற விகுதிக்கு தருதல் ஒரு நல்ல எடுத்துக்காடு. அதேபோல நாம் அடிக்கடி பயன்படுத்தும் நட்பு என்ற சொல்லில் பூ என்ற விகுதி இருக்கிறது. கூறல் என்பதில் அல் விகுதியும் மறைவு என்பதில் வு விகுதியும் இடம்பெறுகிறது, இல்லையா? ஆமாம், விளையாட்டை குறிக்கும் ஆட்டம் என்ற சொல்லில் அம் என்ற விகுதி உள்ளது. நாம் மறக்கும் செயலான மறதியில் தீ விகுதி, நாம் வாங்கும் பொருளின் விலையில் ஐ விகுதி, மனிதர்களின் உணர்ச்சியில் சி விகுதி. இவை எல்லாமே விகுதி பெற்ற தொழிற்பெயர்கள்தான். இதோடு முடிந்துவிடவில்லை. வருகை என்பதில் கை விகுதி, கல்வி என்பதில் வி விகுதி, பார்வை என்பதில் வை விகுதி, செய்யாமை என்பதில் மை விகுதி மற்றும் போக்கு என்பதில் கூ விகுதி. அனைத்தும் வினைப்பகுதியோடு சேரும்போது அவை முழுமையான தொழிற்பெயர்களாக உருவெடுக்கின்றன. இதுதான் முதல் வகை. இப்போ 2வது வகையான முதுநிலை தொழிற்பெயர் பற்றி பார்க்கலாம். விகுதி சேர்ந்தால் அது விகுதி பெற்ற தொழிற்பெயர். ஆமாம். அப்படியென்றால் எந்த விகுதியும் சேராமல்
அந்த சொல்லின் அடிப்பகுதியே அப்படியே வருவதுதான் முதுநிலை தொழிற்பெயரா? அதேதான். ஏவல் ஒருமை வினையாக அமையும் வினைச்சொல்லின் பகுதி முதல்நிலை எனப்படும். இங்கே ஒரு சின்ன தெளிவுபடுத்துதல் தேவை. ஏவல் ஒருமை வினை என்றால் ஒருவரை பார்த்து கட்டளையிடுவது போல அமைவது, அப்படித்தானே? படி, நட, ஓடு என்பது போல. ஆமாம், மிக சரி. இந்த முதநிலை எந்த மாற்றமும் பெறாமல் அப்படியே தொழிற்பெயராக அமைவது முதநிலை தொழிற்பெயர். இதற்கு சில வாக்கியங்களை கவனித்தால் சுலபமாக புரியும் என்று நினைக்கிறேன். கண்டிப்பாக. பாடப்புத்தகத்தில் உள்ள சில வாக்கியங்களை கவனியுங்கள். வானில் இடி இடித்தது, சோறு கொதி வந்தது. ஓர் அடி அடித்தான், புகழ் பெற்றார். இந்த வாக்கியங்களில் இடி, கொதி, அடி, புகழ் ஆகிய சொற்களை கவனியுங்கள். ஓ, புரிகிறது. இடித்தல் என்ற தொழிற்பெயரின் அடிப்பகுதி இடி, கொதித்தல் என்பதன் முதநிலை கொதி. ஆமாம். இவை எந்த விகுதியையும் பெறாமல் தங்கள் சொந்த உருவத்திலேயே வந்து ஒரு செயலின் பெயராக செயல்படுகின்றன. எனவேதான் இவை எவ்வகை மாற்றமும் பெறாமல் வரும் முதநிலை தொழிற்பெயர்கள் ஆகின்றன. மிக சரியான கவனிப்பு. இப்போது நாம் மூன்றாவது வகையான முதநிலை திரிந்த தொழிற்பெயர் பகுதிக்குச் செல்வோம். திரிந்த என்றாலே ஏதோ ஒரு மாற்றம் நிகழ்ந்துள்ளது என்று பொருள், இல்லையா? ஆமாம். முதல்நிலை எனப்படும் சொல்லின் பகுதி திரிந்து, அதாவது அதன் முதல் எழுத்து நீண்டு ஒலித்து மாறுபட்டு வருவது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் எனப்படும். அதாவது குறில் எழுத்து நெடிலாக மாறும். சரியாகச் சொன்னீர்கள். கொஞ்சம் இருங்க. இங்கே நான் வழக்கமாக குழம்பும் ஒரு விஷயம் இருக்கிறது. சுடு என்ற சொல் சூடு என மாறினால் அது எழுத்துப்பிழையோ அல்லது உச்சரிப்பு மாறுபாடோ இல்லையா? அதையே ஒரு இலக்கண விதியாக வைத்திருக்கிறார்கள். இது ரொம்ப நல்ல கேள்வி. இது எழுத்துப்பிழை அல்ல, இது மொழியின் ஒரு நுட்பமான தந்திரம். ஒரு வினைச்சொல் பெயராக மாறும்போது தன் வடிவத்தை மாற்றிக்கொள்கிறது என்ற மொழி நமக்கு உணர்த்தும் வழி இது. ஓ, அப்படி ஒரு நுட்பம் இருக்கிறதா? ஆமாம். எடுத்துக்காட்டாக, உணவின் சூடு குறையவில்லை என்ற வாக்கியத்தை பாருங்கள். இதில் சுடு என்ற வினை முதலெழுத்து நீண்டு சூடு என்ற பெயராக திரிந்து வந்துள்ளது. அதாவது அது இப்போது ஒரு செயல் அல்ல, அது ஒரு நிலை அல்லது பொருளின் பெயர். சரியாக புரிந்து கொண்டீர்கள். அப்படியென்றால் தமிழ் படிக்கும் பேறு பெற்றேன் என்ற வாக்கியத்தில் பெரு என்னும் பகுதியின் முதல் எழுத்து நீண்டு பேரு என திரிந்து வந்துள்ளது. மிகச்சரி. இது மிக தெளிவாக புரிகிறது. இதேபோல மேலும் சில முதநிலை திரிந்த தொழிற்பெயர்களை பார்க்கலாம். விடு என்ற பகுதி வீடு என மாறும். மின் என்பது மீன் என மாறும். கொள் என்பது கோள் என மாறும். உடன்படு என்பது உடன்பாடு என மாறும். தேர்விற்கான 40 துரித வினா விடைகள். இந்த பகுதி மிகவும் உதவும். தொழில். உழுதல். தையல்காரர் செய்யும் தொழில். தைத்தல். ஒரு செயலின் பெயராக அமைவது. தொழிற்பெயர். வினையின் பெயராக அமைவது. தொழிற்பெயர். தொழிற்பெயர் எவற்றை காட்டாது? எண், இடம், காலம், பால். தொழிற்பெயர் எந்த இடத்தில் மட்டும் வரும்? படற்கை. படித்தல் என்பது எவ்வகைச் சொல்? தொழிற்பெயர். ஆடல் என்பது எவ்வகைச் சொல்? தொழிற்பெயர். நடிப்பு என்பது எவ்வகைச் சொல்? தொழிற்பெயர். எழுதுதல் என்பது எவ்வகைச் சொல்? தொழிற்பெயர். அருமை. முதல் 10 கேள்விகளை வேகமாக முடித்துவிட்டோம். இப்போது நீங்கள் கேள்விகளை கேளுங்கள். சரி, நான் தொடர்கிறேன். பொருத்தல் என்பது எவ்வகை சொல்? தொழிற்பெயர். தொழிற்பெயர் எத்தனை வகைப்படும்? 3. விகுதி பெற்று வரும் தொழிற்பெயர். விகுதி பெற்று தொழிற்பெயர். நடத்தல் என்பதில் உள்ள பகுதி. நட. உண்ணல் என்பதில் உள்ள பகுதி. உண். வாழ்வு என்பதில் உள்ள பகுதி. வாழ். நடத்தல் என்பதில் உள்ள விகுதி. தள். உண்ணல் என்பதில் உள்ள விகுதி. அல். வாழ்க்கை என்பதில் உள்ள விகுதி. கை. வினை பகுதியுடன் தொழிற்பெயர் விகுதி சேர்மது. விகுதி பெற்ற தொழிற்பெயர். மிகச்சிறப்பான வேகம். 20 கேள்விகளை தாண்டிவிட்டோம். அடுத்த 10க்கு நீங்கள் வாருங்கள். சரி, நான் கேட்கிறேன். தருதல் என்பதன் விகுதி. தல். நட்பு என்பதன் விகுதி. பூ. கூறல் என்பதன் விகுதி. அல். மறைவு என்பதன் விகுதி. வு. ஆட்டம் என்பதன் விகுதி. அம். மறதி என்பதன் விகுதி. தி. விலை என்பதன் விகுதி. ஐ. உணர்ச்சி என்பதன் விகுதி. சி. வருகை என்பதன் விகுதி. கை. கல்வி என்பதன் விகுதி. வி. இப்போது 30 கேள்விகளை தாண்டிவிட்டோம். மீதமுள்ள கேள்விகளை நீங்கள் கேளுங்கள். ஆமாம், நான் வருகிறேன். பார்வை என்பதன் விகுதி. வை. செய்யாமை என்பதன் விகுதி. மை. போக்கு என்பதன் விகுதி. கு. எவ்வகை மாற்றமும் பெறாமல் வருவது. முதநிலை தொழிற்பெயர். ஏவல் வறுமை வினையாக அமைவது. முதநிலை. இடி இடித்தது, இதில் தொழிற்பெயர். இடி. கொதி வந்தது, இதில் தொழிற்பெயர்.
கொதி. முதநிலை திரிதால் உருவாவது. முதநிலை திரிந்த தொழிற்பெயர். பெரு என்பதன் திரிந்த தொழிற்பெயர். பேரு. சுடு என்பதன் திரிந்த தொழிற்பெயர். சூடு. 40 கேள்விகளும் முடிந்துவிட்டன. இருந்தாலும் கூடுதல் மதிப்பீட்டு வினாக்களாக பாடப்புத்தகத்தில் உள்ள 2 கேள்விகளையும் பார்த்துவிடலாம். ஆமாம், நானே கேட்கிறேன். எழுது, பாடு, படித்தல், நடி இவற்றில் விகுதி பெற்ற தொழிற்பெயர் எது? படித்தல். ஊறு, நடு, விழு, எழுதல் இவற்றில் முதநிலை திரிந்த தொழிற்பெயர் எது? ஊறு. அற்புதம். மிகவும் சிறப்பாகவும் சலிப்படையாமலும் இந்த 40க்கும் மேற்பட்ட கேள்விகளை பார்த்துவிட்டோம்.